குட் மார்னிங். இன்று ஒரு தகவல். தற்போது நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பற்பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். என்னென்ன திட்டங்கள் என்று நாம் வரிசைப்படுத்தி ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக 21 வயது நிரம்பாதவர்களுக்கு மதுபானங்கள் வழங்கப்படாது. அப்படி சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இவைகளை சரி செய்த பின்புதான் தரப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது ஒரு நல்ல திட்டம். மதுபானங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக தரக்கூடாது என்று அறிவித்துள்ளார். தற்போதுள்ள டிவிகே எம்எல்ஏக்கள் அனைத்து ஹாஸ்பிட்டல்ஸு, அம்மா உணவகம், ஜென்ரலாக அந்த பாத்ரூம், பேருந்து நிலையம், அந்த மாதிரி பொது இடங்களில் உள்ள பாத்ரூம்ஸு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு வராங்க. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு மக்களிடையே உள்ளது. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அசெம்பிளியெல்லாம் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் டிவியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த காட்சியில் ஒன்லி ஆளுங்கட்சி என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒரு அன்றாடமாக ஒரு மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது இப்போ அசெம்பிளி. இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதில் டிவியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால ஈவன் லேமேன் கூட, சாதாரண ஒன்றும் தெரியாதவங்க கூட அதை என்ன அசெம்பிளினா என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இதுவும் மக்களின் வரவேற்பு கொண்ட ஒன்றாகும். மதுபானங்களை தவறான முறையில் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு, அதாவது பழைய அலுவலகங்களில் நான் செய்வது போல மினிஸ்டர்ஸ் அண்ட் நிர்வாகிகளுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது சாதாரண நிறுவனங்களில் பணியாளர்கள் வேலையை செய்வதற்கு ஊக்கப்படுத்துவதைப் போல இதிலும் மினிஸ்டர்ஸ் சரியான முறையில் இருக்கிறார்களா, நிர்வாகிகள் சரியான முறையில் பணி செய்கிறார்களா என்பதை காணும் வகையில் இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது என்று கூறப்படுகிறது. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமாக அம்மா உணவகம் 620 நம்பர்ஸ் உள்ளது. இது எல்லா அம்மா உணவகத்தையும் விஜய் அவர்கள் புதுப்பித்து பழைய மாதிரி நல்ல தரமுள்ள உணவை வழங்க திட்டமிட்டுள்ளார்கள். அதே போன்று ஒவ்வொரு உணவகமும் சரி செய்யப்படுகிறது. இதை அனைத்து தாவேக எம்எல்ஏக்களும் சென்று இன்ஸ்பெக்ஷன் செய்துள்ளார்கள். இது மிகப்பெரிய வரவேற்பை ஈவன் ஏடிஎம்கே அனைத்து கட்சியினரும் இதை வரவேற்கிறார்கள். இது மிக மிக குறைந்த அளவில் விற்கப்படுகிறது.